மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பங்களை விநியோகிக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். சொல்லுங்க, மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் எப்போது வெளியிட இருக்கிறது? அதாவது தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு மருத்துவ படிப்பிற்கான சேர்க்கை எந்த வகையில் நடைபெறும் என்பது குறித்து ஒரு குழப்பமான நிலை நீடித்து வந்த நிலையில் ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதைத் தொடர்ந்து இந்த நீட் தேர்வு மதிப்பின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் 22 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்ப விநியோகம் துவங்கியிருக்கிறது. தற்போது நாம் அனைவரும் பார்க்கலாம். நாம் தற்போது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறோம். இங்கு விண்ணப்பங்களை வழங்கும் பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியினுடைய முதல்வரிடமிருந்து மாணவர்கள் விண்ணப்பங்களை பெறுகின்ற காட்சிகளை காணலாம். இந்த கல்லூரியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் அதிகமான மாணவர்கள் சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிறார்கள். இதேபோன்று தமிழகம் முழுவதும் 22 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் விண்ணப்பங்களை வாங்குவதற்காக மாணவர்கள் ஆங்கங்கே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். மொத்தமாக ஒரு முதல் கட்டமாக 25,000 விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டு அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கூடுதலாக விண்ணப்பங்கள் தேவை என்றாலும் வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் மருத்துவக் கல்வி இயக்குநரக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது தற்போதைய நிலையப்படி, அதாவது இந்த MBBS இடங்களில் ஏற்கனவே உள்ள மொத்த இடங்களில் 15 விழுக்காடு அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கு போக மீதமுள்ள 85 இடங்களில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு 85 விழுக்காடும், CBSE உள்ளிட்ட மற்ற போர்டுகளில் படித்த மாணவர்களுக்கு 15 விழுக்காடு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அதன்படி MBBS படிப்பில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக 2867 இடங்களும், அதேபோன்று CBSE உள்ளிட்ட மற்ற பாடத்திட்டத்தின் கீழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 510 இடங்களும் இந்த ஆண்டு ஒதுக்கப்பட இருக்கிறது. அதேபோல் பல் மருத்துவ படிப்பில் எடுத்துக்கொண்டால் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்து விண்ணப்பித்த மாணவர்களுக்கு 1155 இடங்களும், CBSE உள்ளிட்ட மற்ற பாடத்திட்டங்களில் படித்த மாணவர்களுக்கு 205 இடங்களும் இந்த ஆண்டு நிரப்பப்பட இருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது விண்ணப்ப வழங்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த ஒரு உற்சாகத்துடன் விண்ணப்பங்களை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது மருத்துவ கல்வி படிப்புகளுக்கான கட்டணங்களை தமிழக அரசு உயர்த்தி அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பு அதாவது எழுத்துப்பூர்வமாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விவர குறிப்பேட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பொறுத்தவரை எந்த விதமான கல்வி கட்டணமும் உயர்த்தப்படவில்லை. அதாவது MBBS படிப்புகளுக்கான கல்வி கட்டணம் என்பது 13,600 ரூபாய் என்றும், பல் மருத்துவ படிப்புகளுக்கான கட்டணம் 11,300 ரூபாய் 11,600 ரூபாய் என்றும் இருக்கிறது. இந்த கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. அதே நேரத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கட்டணம், அதேபோன்று நிர்வாக ஒதுக்கீட்டுகளுக்கான கட்டணம் இரண்டுமே கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கட்டணம் 3 லட்சத்திலிருந்து 85,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதேபோல நிர்வாக ஒதுக்கீட்டில் சேரக்கூடிய மாணவர்களுக்கான கட்டணம் 12,50,000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு கணிசமான உயர்வு என்றும் சொல்லலாம். தற்போது இந்த கல்லூரியினுடைய முதல்வர் வசந்தா மணி செய்தியாளர்களை சந்திக்கிறார். தற்போது அந்த கருத்தை நம்ம நேரடியாக பார்க்கலாம். இன்னைக்கு 250 விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. இது போன வருஷத்து டேட்டா. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகள் சார்பாக தமிழக அரசு மூலம் இன்றைய தினம் எல்லா மருத்துவக் கல்லூரிகளிலும் MBBS படிப்பிற்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது. 27/6/2017 இருந்து அப்ளிகேஷன் கொடுக்கறாங்க. 7/7/2017 வரைக்கும் கடைசி நாள் அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு 8/7/2017 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா மருத்துவக் கல்லூரிக்கும் போதுமான அளவுக்கு அப்ளிகேஷன் சப்ளை பண்ணிருக்காங்க. எங்க மருத்துவக் கல்லூரிக்கு 750 அப்ளிகேஷன் சப்ளை பண்ணிருக்காங்க. விண்ணப்பங்கள் வர வர நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்போம். அங்க டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ல போதுமான அளவுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க. எங்களுக்கு காலி ஆயிடுச்சுன்னா நாங்க போய் வாங்கிக்குவோம். வெளியில இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கிக்கலாம். விண்ணப்பங்களுக்கான கட்டணம் எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கணும்? SC/ST முறைகள் என்ன? எல்லாருக்குமே 500 rupees DD எடுத்து வாங்கணும். டு த டைரக்டர் ஆஃப் செலக்ஷன் கமிட்டி, சேர்மன் செலக்ஷன் கமிட்டிக்கு கொடுத்து வாங்கணும். SC/STக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃப்ரீ. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எல்லாருக்குமே 500 rupeesக்கு DD எடுத்து அப்ளிகேஷன் வாங்கிக்கணும். தேவையான அளவுக்கு விண்ணப்பங்கள் வர தயாரா இருக்கு. அதாவது
கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் வசந்தாமணி தற்போது செய்தியாளர்களை சந்தித்தார். தற்போது 750 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் இன்னும் கூடுதலாக விண்ணப்பங்கள், அதாவது இன்று மதியத்திற்குள்ளாக மேலும் 5000 விண்ணப்பங்கள் இந்த கல்லூரிக்கு மட்டும் வர இருக்கிறது. இதுபோன்று மாநிலம் முழுவதும் அனைத்து கல்லூரிகளுக்கும் விண்ணப்பங்கள் அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, தரவரிசை பட்டியல் எப்போது வெளியிடப்படும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள். இது தொடர்பாக நாம் ஏற்கனவே மருத்துவ கல்வி இயக்கத்தினுடைய செயலரிடம் நாம் இது தொடர்பாக விவரங்களை கேட்டிருக்கிறோம். நீட் தேர்வில் தமிழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 86,000 மாணவர்கள் இந்த நுழைவுத் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதுல மாநில பாடத்திட்டத்தின் கீழ் எழுதிய மாணவர்கள் எவ்வளவு, சிபிஎஸ்இ உள்ளிட்ட மற்ற பாடத்திட்டங்களில் எழுதிய மாணவர்கள் எவ்வளவு என்ற விவரம் இதுவரை தற்போது தமிழக அரசுக்கு கிடைக்கவில்லை. அதாவது சிபிஎஸ்இ அமைப்பில் இருந்து அது தொடர்பான விவரங்கள், அதாவது இந்த நீட் நுழைவுத் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை மட்டும் அந்த முழு பட்டியலாக அந்த மாணவருடைய பெயர், அவர்கள் வாங்கிய மதிப்பெண், அவர்கள் தகுதி பெற்றவர்கள், இந்த தகுதி பெறாத மாணவருடைய பட்டியல் நம் தமிழக அரசுக்கு வராது. தகுதி பெற்றவர்களுடைய பட்டியலை மட்டும் மத்திய அரசு இன்னும் ஒரு சில நாளில், அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி இயக்குநர் அலுவலகத்திற்கு அது கிடைக்கும் என தெரிகிறது. அது உடனே அந்தந்த தமிழக அரசினுடைய அந்த 69 இட ஒதுக்கீட்டு அந்த முறை அடிப்படையிலும், அதே போன்று மாநில பாடத்திட்ட மாணவர்கள் எத்தனை பேர், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்து தகுதி பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர், இந்த விண்ணப்பங்களை இந்த பெயர் பட்டியல்கள் எல்லாம் பிரித்து அதன் பிறகு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. மிக விரைவாக ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த பணிகள் எல்லாம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள், இந்த மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு வரக்கூடிய ஜூலை மாதம் 17ஆம் தேதி துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக மற்ற பணிகளை எல்லாம் முடிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சங்கரன், மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக கலந்தாய்வு எப்போது நடைபெறும், அதே போல தரவரிசை பட்டியல் எப்போது வெளியிடப்படும் என்பது தொடர்பாக தற்போதைய கள தகவல்களை வழங்கினீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சங்கரன்.